தேவனுடைய ஈவு வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய கிருபை என்ன செய்கிறதா, பரிபூரணமாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், கிருபையை பெற்று அனுபவிக்கிறவர்களாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே அவருடைய கிருபை என்ன செய்கிறதா, பலமாய் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எவருக்குள்ளாகவும் தேவனுடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆண்டவர் மகிமைப்படட்டும். பாருங்க, இந்த மாலை வேளையிலும் தேவன் நம்மோடு கூட இணைந்து கொள்வாராக. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்பின போது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி, உன்மேல் பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்படுகிற போதே முதல் காரியம் தேவனுடைய பிரசன்னம் கொண்டு வருகிற அந்த கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மேல் கிருபையாய் இருக்கிற போது, அந்த கிருபை நம்மிடத்திலே வருகிற போது, அந்த கிருபை வெளிப்படுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்வை அது ஒரு நேர்த்தியான பாதையிலே நடத்துகிறது. கர்த்தர் மகிமைப்படட்டும். பாருங்க, ஒவ்வொரு நாளும், அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கிருபை ஒரு நாளும் மாறாது. எபிரேயர் 13:8 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. பாருங்க, தேவன் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னார். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அப்ப அவருடைய கிருபை என்ன செய்யாது, ஒரு நாளும் மாறாது. ஒவ்வொரு நாளும் 1 நாளாகமம் 16:34 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. பாருங்க, இந்த கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி முதற்கொண்டு அந்த மறையிலும் அந்த மாறாத கிருபை, இயேசு எப்படி மாறாதவராயிருக்கிறாரோ அவருடைய கிருபையும் நேற்றும் இன்றும் என்றும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே மாறாததாய் கடந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற போது தேவ கிருபையினாலே உண்டாகிற அநேக ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபை எல்லா நேரங்களுக்குரியது என்று பார்க்கிறோம். எல்லாருக்குமானது. கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறதுல ஒரு அளவு கிடையாது. இப்படி இருக்கிறவனுக்குத்தான் கிருபை கொடுக்கப்படும் என்று சொல்லி என்ன கிடையாது, ஒரு அளவு கிடையாது, வரைமுறை கிடையாது. தேவன் விரும்புகிற யாருக்கும் கொடுப்பார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை எந்நாளும் உள்ளது, அவருடைய கிருபை எல்லாருக்குமானது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுகிற போது, கிருபை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிருபை தகுதியற்றவர்களுக்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த கிருபை ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொருவருக்குமான கிருபையும் அதற்குண்டான நோக்கமும் வேறு. ஆபிரகாமுக்கு கிடைத்ததான கிருபையும் அதனுடைய நோக்கமும் வேறு. நோவாவுக்கு கிடைத்ததான கிருபையும் அதனுடைய நோக்கமும் வேறு. தாவீதுக்கு கிடைத்ததான கிருபையும் அதனுடைய நோக்கமும் வேறு. யோசேப்புக்கு கிடைத்ததான கிருபை. பாருங்க, இதெல்லாம் ஏன் பார்க்கறேன்னு சொன்னா, ஒவ்வொருவருக்குமான கிருபைகள் ஒவ்வொருவருக்குமான நோக்கத்தை என்ன செய்திருந்ததா. ஆனா நீங்க அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு நோக்கமும் தெரியாது. ஆபிரகாமுக்கு என்ன செய்ததா, கர்த்தருடைய கண்களிலே. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. யோசேப்புக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த கிருபை ஒரு நோக்கம். ஆனா அந்த நோக்கம் தேவனுடைய திட்டமாக என்ன செய்யப்படுகிறதா, அந்த கிருபைக்கு பின்னாலே இருக்கிறதை பார்க்கிறோம். பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் பாருங்க ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது ஆண்டவர் நம்ம மூலமா என்ன செய்கிறாரா, மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, கிருபை தகுதியற்றவனுக்காக கொடுக்கப்படுகிற தேவனுடைய ஈவு. கிருபை ஒரு நோக்கத்திற்காக என்ன செய்யப்படுகிறதா, கொடுக்கப்படுகிற ஒன்று. அது மாத்திரமல்ல, கிருபையானது பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கானது. நீங்க வரங்களையும் கிருபைகளையும் பார்த்தீங்க சொன்னா ரெண்டுத்துக்கு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, கிருபை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கானது. எனக்கு ஒரு கிருபை கிடைக்கும்னு சொன்னா அந்த கிருபை என்ன செய்யுமா, என்னை வாழ வைக்கும். எனக்கு ஒரு கிருபை கிடைக்கும்னு சொன்னா அந்த கிருபை என்னை குணமாக்கும்.
எனக்கு ஒரு கிருபை கிடைக்கும்னு சொன்னா அந்த கிருபை என்னுடைய வாழ்வை என்ன செய்யும்? கட்டி எழுப்பும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா எல்லா கிருபைகளும் ஒவ்வொரு நாளும் வேதம் முழுவதும் நீங்க பார்க்கிற போது, ஏன்னா இது அதை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கானது. வரங்கள் அப்படி இல்லை. வரங்கள் என்னன்னா பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கானது அல்ல, அது மற்றவர்களுக்கானது. கிருபை அப்படி இல்லை. கிருபை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கான. எனக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்குன்னு சொன்னா அந்த கிருபை என்ன செய்யுமா? வாசிங்க இன்னொரு கூட சங்கீதங்களின் புத்தகம் 86ஆம் சங்கீதம் 13வது வசனம் பாருங்க. சொல்றான், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தேன். அது சொல்றான் பாருங்க. இங்க அவனுக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது. அந்த கிருபை பெரிய கிருபை. அந்த கிருபை என்ன செய்திருக்கிறதா? அவனுடைய ஆத்துமாவை ஒரு பெரிய அனுபவங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாட தாழ்ந்த பாதாளத்திலிருந்து அவனை தப்புவிக்கிறது. அப்போ ஒரு கிருபை நம்மிடத்திலே கொடுக்கப்படுகிற போது அந்த கிருபை நமக்கானது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். 2 கொரிந்தியர் 12:9 பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஏன்னா அந்த கிருபை உனக்கானது. உன்னுடைய பலவீனத்திலே அது என்ன செய்யுமா? அவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அதனால பவுல் சொல்லுகிறான், ஆகையினால என் பலவீனத்திலே அவருடைய கிருபை விளங்கும்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நல்லா கவனிங்க. என்னன்னா இந்த கிருபையை நாம் பெற்று இருக்கிறோம். அந்த கிருபை நமக்கானது. கிருபையினால தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு ஒன்றும் இல்லாத நமக்கு கர்த்தர் பாராட்டின ஈவு ஒரு புறம். இன்னொரு புறம் என்னன்னு சொன்னா, விடுவிக்கப்பட வேண்டிய ஜனங்களுக்காக தேவன் தம்மிடத்துல ஆவிக்குரிய வரங்களை என்ன செய்திருக்கிறார்? ஏராளமா வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். சபை அதை பெற்றுக்கொள்ளுகிற போது, தனிப்பட்ட நபர்களாய் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிற போது கொஞ்சம் பாரப்பட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல கேட்டா என்ன செய்கிறாரா? அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்வோம். சபை தேசத்திலே தேவனை காண்பிக்கணும். அதுக்காக தான் வரங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு ஜனங்களை மீட்புக்குள்ளாய் நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார்.